தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை எதிர்த்து 100 விஜய் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜயை எதிர்த்து 100 விஜய் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதை குறிக்கோளாக வைத்து அதற்கான திட்டங்களை தீட்டி வருகிறார். ஆனால் அவரை எவ்வளவு தூரம் முடக்க வேண்டும் என்று பாஜக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் செயல்படுகின்றன. இதன் ஒரு கட்டமாக கரூர் சம்பவம் திமுகவுக்கு தொடர்பு. கரூர் சம்பவத்தில் சிக்க வைத்தது திமுக. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து சிபிஐ மூலமாக பாஜக, அதிமுக மிரட்ட ஆரம்பித்துள்ளது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மூலமாக பாஜக, அதிமுக மிரட்ட ஆரம்பித்துள்ளது. ஆக விஜயின் குடுமி தற்பொழுது பாஜக கையில் சிக்கியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும், அவர் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டாலும், தனித்து போட்டியிட்டாலும், அவரை தோற்கடிக்க விஜய் என்ற பெயரில் 100 பேரை வேட்பாளராக நிறுத்த திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை முடிவு செய்துள்ளன. அதாவது ராமநாதபுரம் சட்டசபை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட பொழுது அவர் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 6 பேரை எதிர்கட்சிகள் களமிறக்கின. அவருக்கு விழ வேண்டிய 25,000 வாக்குகள் மாற்று ஓ பன்னீர்செல்வத்துக்கு, ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் நிறுத்தப்பட்ட மற்ற வேட்பாளர்களுக்கு பகிரப்பட்டன, மற்ற வேட்பாளர்களுக்கு விழுந்தன. அதே போன்று நடிகர் விஜய் போட்டியிட்டால் நடிகர் விஜயை எதிர்த்து விஜய் பெயரிலேயே, ஜோசப் விஜய் என்ற பெயரிலேயே 100 பேரை களமிறக்க திமுக, அதிமுக, பாஜக முடிவு செய்துள்ளன. நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ஜோசப் விஜய் என்ற பெயரில் 100 வேட்பாளர்களை, சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளன. இதனால் சில படிக்காத பாமர மக்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். விஜய்க்கு வாக்களிக்க முடிவு செய்தவர்கள் ஜோசப் விஜய் என்ற பெயரில் நிறுத்தப்பட்ட மற்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம். இதனால் உண்மையிலேயே விஜய்க்கு விழ வேண்டிய வாக்குகளை சிதறடிக்கலாம் என்ற நோக்கத்தில், அவரை தோற்கடிக்கலாம் என்ற நோக்கத்தில் இந்த முடிவு செய்துள்ளன. நடிகர் விஜயை எதிர்த்து 100 விஜய் போட்டியிட போவதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் இதனை எவ்வாறு சமாளிக்க போகிறார் என்பது தெரியவில்லை.